ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு 1 கப்பு, ஒரு சின்ன டம்ளரு துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரு, 2 சம அளவு எடுத்து ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்த பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் 4 எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு 2 பூண்டு இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. இடித்து போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கடையில் நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. அதை நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இதை நம்ம கடைசியில் தான் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கீரையை போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, கீரைங்கன்னா கொஞ்சம் ஆயிரும். அதனால் கொஞ்சோண்டு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பருப்பு வேக வச்சுருந்ததை அந்த கிளிப்பை எடுத்தேன். அதை மறந்துட்டேன், அந்த கிளிப்பை எடுக்கலை. அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குக்கரை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு மிக்ஸி சாரை அலசி மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் டம்ளரில் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் பருப்பு வேகையில் கொஞ்சம் தான் மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். அதனால் இப்போ மறுபடியும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன்.
உப்பு வந்து நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்திருப்பேன். உப்பு கம்மியாக தான் போட்டேன். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கறனால மறுபடியும் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.